everyone. Good evening, ma'am. Okay, so நம்ம ஒரு லாஸ்ட் 2-3 கிளாஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமா தியரிஸ் பார்க்கணும். வேலன்சி பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. சரிங்களா, இதை அப்படியே பார்த்துருவோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், அது என்னெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க? இந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து பயங்கரமா ரிவைஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு, என்னெல்லாம் தெரியும்? யாருக்கு அந்த சாப்டர் வந்து ஃபேவரட்டான சாப்டர்? சரி, யாருக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த சாப்டர்? அமைதியா இருக்கீங்க. பிடிக்குமா பிடிக்காத அந்த சாப்டர்? கிருத்திகாக்கு பிடிக்குமா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்? எஸ் மேம். ஆனா எனக்கு சிலது அந்த கடைசியில வரதெல்லாம் பிடிக்காது மேம். கார்பனைல்ஸ். ஓகே ஓகே, கார்பனைல்ஸ்க்கு முன்னாடி மேம். ஓகே, தட் இஸ் ஃபைன் மேம். ஃபைன். ஸோ வர்ஷாக்கு வந்து 45% பிடிக்கும்ன்றாங்க. டெனோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கம்ஸ் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்கும். ஓகே ஃபைன். சரி, என்னெல்லாம் அதுல படிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும்? Ma'am, coordination, sphere, ligand and central metal atom. வெரி குட். சரி சரி, இதெல்லாம் ஓகே. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல என்னெல்லாம் வருங்கிறது ஒரு தனி பாயிண்ட். ஆனா வாட் இஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா என்னது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மேம், ம் ஐ டோன்ட் ஹேவ் தி ஃபுல் ஐடியா, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காம்பவுண்டோட சென்ட்ரல் ஆட்டம்க்கு வேலன்சி ஃபுல் ஆயிடும். இன்னொன்னு வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கும், அதனால இது ரெண்டும் எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கும் மேம். ஆமா, கரெக்ட். சரி, வேற ஏதாவது ஐடியா? சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர். அமைதியா இருக்கிறது பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது போல இருக்கு. அது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம புரிஞ்சுக்கிட்டே போவோம். ஓகேங்களா? எங்கேயாவது புரியாம போச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அதுக்கப்புறம் இந்த சாப்டர்லயே அங்கங்க எங்கெல்லாம் ஷார்ட் கட்ஸ் வேணுமோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரேன். ஜென்ரலா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஒரு விதமான இன்ஆர்கானிக் சால்ட், உப்பு, அவ்வளவுதான், சால்ட். சரிங்களா? இப்ப சால்ட்னு உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? சால்ட்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது சால்ட் ஞாபகம் வருதா? NaCl. வெரி குட், NaCl. NaCl ஒரு இன்ஆர்கானிக் சால்ட், கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் இட் இஸ் a kind of inorganic salt. நம்மளோட சோடியம் குளோரைடு, ஜிங்க் சல்பேட், காப்பர் சல்பேட், இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு விதமான உப்பு, ஒரு விதமான சால்ட். சரிங்களா? ஆனா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் சால்ட். அது என்ன கேட்டகரிக்குள்ள வருது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம ஒண்ணுன்னா பார்த்து வர போறோம். ஸோ ஜென்ரலா சால்ட் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சால்ட்னா நிறைய சால்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும், பட் வாட் இஸ் சால்ட் அப்படிங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டையானும் ஆனையானும் சேர்ந்ததுதான் சால்ட். சரி, சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? ரியாக்ஷன்ஸ்ல வரும் மேம். ஜெனரல் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ்ல வரும். வெரி குட், அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேருதுன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இஸ் an acid, this is base. இது ரெண்டும் சேர்ந்து இந்த Cl மைனஸும் இந்த Na பிளஸும் சேர்ந்து NaCl and H2O மாறிடும். கரெக்டுங்களா? இதத்தான் நம்ம சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப சால்ட்ல கேட்டையான் இருக்கும், ஆனையான் இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ சால்ட்லயே 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து சிம்பிள் சால்ட், இன்னொன்னு மாலிகுலர் சால்ட் ஆர் அடிஷன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ சிம்பிள் சால்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு கேட்டையான் ஒரே ஒரு ஆனையான் இருக்கும், அதெல்லாம் சிம்பிள் சால்ட். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா சோடியம் குளோரைட், அதுல ஒரே ஒரு கேட்டையான் தான் இருக்கு, ஒரே ஒரு ஆனையான் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் சால்ட் கேட்டகரியில வரும். மாலிகுலர் சால்ட் அப்படிங்கிறது 2-3 சிம்பிள் சால்ட் சேர்ந்தது மாலிகுலர் சால்ட் இல்லைன்னா அடிஷன் சால்ட். ஆர் இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இந்த மாலிகுலர் சால்ட்ல more than 1 cation and more than 1 anion இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மாலிகுலர் சால்ட் இல்லைன்னா அடிஷன் சால்ட். இந்த மாலிகுலர் ஆர் அடிஷன் சால்ட்னு சொல்றேன் இல்லைங்களா, இதுல 2 கேட்டகரி. இது உங்களுக்கு தெரியும், டபுள் சால்ட் அண்ட் இன்னொன்னு இப்ப நம்ம பேச போற கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சரி, டபுள் சால்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டுமே வந்து இட்ஸ் a kind of addition salt தான். இதுல more than 1 cation and more than 1 anion இருக்கும் ரெண்டுலயுமே, டபுள் சால்ட்லயும் சரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லயும் சரி. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு சில வித்தியாசம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் சால்ட்ட ஒரு ஸ்பூன் எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டபுள் சால்ட்ல M1 பிளஸ் M2 பிளஸ் அப்படின்னு 2 கேட்டையானும் X1 மைனஸ் அது X2 மைனஸ் 2 ஆனையானும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரேண்டமான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ மோர் தென் 1 கேட்டையான் இருக்கு, மோர் தென் 1 ஆனையான் இருக்கு. இப்போ இது ஒரு சால்ட்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் தண்ணிக்குள்ள டிசால்வ் பண்ணா இந்த சால்ட்ல இருக்கிற எல்லா அயான்ஸும் தனித்தனியா பிரிஞ்சு சொல்யூஷனுக்குள்ள போயிடும். ஓகேங்களா, அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, டபுள் சால்ட் எடுத்து நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிரும். ஓகேங்களா, அயனைஸ் ஆகுறது அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா அயான்ஸும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். ஆனா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லயே மோர் தென் 1 கேட்டையான் மோர் தென் 1 ஆனையான் இருக்கும். ஆனா அதுல ஒரு சில அயான்ஸ் மட்டும் தான் சொல்யூஷனுக்குள்ள போகும், மத்ததெல்லாம் வந்து சேர்ந்தே தான் இருக்கும், அயான்ஸா மாறாது. சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். இன்னொன்னு, டபுள் சால்ட்ல அயான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்ப இதுல M1 பிளஸ் M2 பிளஸ் X1 மைனஸ் X2 மைனஸ்லாம் இருக்கு. இந்த அயான்ஸ் வந்து டபுள் சால்ட்டா காம்பவுண்டா இருக்கும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், சொல்யூஷனுக்குள்ள போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அயான்ஸோட ப்ராப்பர்ட்டி மாறவே மாறாது. அது தனியா இருக்கும் போது அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியோ அதே ப்ராப்பர்ட்டி தான் டபுள் சால்ட்டா மாறினதுக்கு அப்புறம். ஆனா கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு அப்படி கிடையாது. அயான்ஸ் தனியா இருக்கும் போது அதுக்கு வேற ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த அயான்ஸ் எல்லாம் கோஆர்டினேஷன் காம்பவுண்டா மாறினதுக்கு அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி மாறி போயிடும். சரிங்களா, அடுத்தது பேர்லயே இருக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அப்போ கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் கண்டிப்பா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கும். ஆனா டபுள் சால்ட்ல அந்த கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் இருக்காது. இதெல்லாம் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ நம்மளோட டபுள் சால்ட்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம மோர் சால்ட் சொல்லுவோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இப்ப நம்ம ஒண்ணுன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா, ரைட். அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ங்கிறது ஒரு விதமான சால்ட் தான். சால்ட்ல 2 கேட்டகரி இருக்கு, சிம்பிள் சால்ட், டபுள் சால்ட். சிம்பிள் சால்ட்ங்கிறது ஒரே கேட்டையான் ஒரு ஆனையான் இருக்கிறது. மாலிகுலர் சால்ட்ங்கிறது மோர் தென் 1 சிம்பிள் சால்ட் சேர்ந்தது எல்லாமே மாலிகுலர் சால்ட்னு சொல்லுவோம். அதுல ஒரு கேட்டகரி டபுள் சால்ட், இன்னொரு கேட்டகரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஃபரன்சஸ், ஒரு சில முக்கியமான டிஃபரன்சஸ் மட்டும் இப்ப நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா இதை வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் நான் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றேனோ அப்பெல்லாம் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட தான் சொல்றேன். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஃபைன். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, மத்த இன்ஆர்கானிக் சால்ட் மாதிரி ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், எல்லாம் பாக்ஸா என்னென்னமோ போட்டிருப்பாங்க இல்லைங்களா. சரி, கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கெமிக்கல் ஃபார்முலா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எழுதுறேன். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். சரிங்களா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒரு சில அயான்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எம்ங்கிற ஒரு அயான், எல்லுங்கிற ஒரு எல்லுன்னு 6 அயான் இருக்கு. அப்புறம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில லெஃப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்லயோ வந்து ஒரு அயானா இல்ல 2-3 அயானா இருக்கும். இதுதான் வந்து இதோட ஜெனரல் ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த அயான் லெஃப்ட் சைட்லயும் இருக்கலாம், ரைட் சைட்லயும் இருக்கலாம். புரியுதுங்களா, இதுதான் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஜெனரல் ஃபார்முலா. இதுல இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இந்த அயான் இருக்கு பாருங்க, இந்த அயானை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த ஸ்பியரை வந்து அயனைசபிள் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அயனைசபிள் ஸ்பியர்னு சொல்றோம், ஏன்னா இப்ப இந்த சால்ட் எடுத்து நீங்க தண்ணியில டிசால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தனியா வந்துடும்.
அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது தனியா வந்துரும், மீதி எல்லாம் தனியா வந்துரும். புரிஞ்சுதுங்களா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர ஸ்பீஷிஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ், செகண்ட் வர ஸ்பீஷிஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நியூட்ரலா தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா தண்ணிக்குள்ள போட்ட உடனே இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற ஸ்பீஷிஸ் அயனைஸ் ஆகி வெளியில வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ நம்மளோட அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது மட்டும்தான் அயான்ஸா வெளியில வரும். மத்ததெல்லாம் அன்அயனைஸ்டு ஃபார்ம்ல அந்த பிராக்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். புரியுதுங்களா? நான் சொன்னேன் இல்லையா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எல்லா அயான்ஸும் சொல்யூஷனுக்குள்ள வராது. ஒரு சில அயான்ஸ் மட்டும் தான் வெளியில வரும். மத்ததெல்லாம் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள தான் இருக்கும். ஃபைன். சோ இது வந்து அயனைசபிள் ஸ்பியர்னு சொல்றதுக்கான காரணம் அது மட்டும்தான் அயனைஸ் ஆகும், மற்றதெல்லாம் அயனைஸ் ஆகாது. அடுத்தது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிற இந்த சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஃபைன். சோ ஏன் இத கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சோ கால்ட் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் அது வந்து இந்த ஸ்பியருக்குள்ளதான் வரும். எப்படி வரும்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னு தெரியணுமே. அப்படின்னா என்னதுங்க? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னா என்னது? சரி, கோவேலன்ட் பாண்ட்னா என்னது? உங்களுக்கு தெரியும். என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா அமைதியா இருக்கீங்களா? சரி, கோவேலன்ட் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும், எப்படி ஃபார்ம் ஆகும்? சரி, ஒண்ணும் இல்ல. கோஆர்டினேட் ஜெனரலா கோவேலன்ட் பாண்ட் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் போலாம். இப்போ ஏங்கிற ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கு, சரிங்களா? பிங்கிற ஆட்டம் இன்னொரு எலக்ட்ரான் வச்சிருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவலா ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு பேரு கோவேலன்ட் பாண்ட். இப்போ பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டுமே ஏவோட எலக்ட்ரான் தான், பியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டுமே இதோட எலக்ட்ரான்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் கிட்ட வேலன்ஸ் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை வச்சுட்டு அதனால ஸ்டேபிளா இருக்க முடியாது, ஏன்னா அது இன்னும் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணல. இது எந்த இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண முடியும்? ஹீலியம் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் அட்டைன் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ ஹைட்ரஜன் இஸ் இன் நீட் ஆஃப் ஒன் மோர் எலக்ட்ரான். கரெக்டா? ரைட். இதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துப்போம். இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் இதே தான். கரெக்டுங்களா? இதுக்கும் இன்னொரு எலக்ட்ரான் வேணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? இந்த ரெண்டு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த ஹைட்ரஜனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, இந்த ஹைட்ரஜனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. ரெண்டு பேருமே ஹீலியமோட கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு ஆட்டமும் ரெண்டு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிட்டதுனால திஸ் இஸ் கால்ட் கோவேலன்ட் பாண்ட். புரியுதுங்களா? எஸ். கோவேலன்ட் பாண்ட்ல ரெண்டு ஆட்டம் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு வருவாங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. தட் இஸ் கால்ட் கோவேலன்ட் பாண்ட். ஆனா இதுவே கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்ங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு, பின்னு இன்னொரு ஆட்டம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எலக்ட்ரான் ஷேர் ஆகணும். ஆனா ஏதாவது ஒரு ஆட்டமே ரெண்டு எலக்ட்ரானையும் கொடுக்கும். ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது இது ஹைட்ரஜனோட கேஸ்ல என்ன சொன்னேன்? இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனோடது, இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜனோடது. இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த கேஸ்ல ரெண்டு எலக்ட்ரானுமே ஏங்கிற ஆட்டம் தான் கொண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஆட்டமே ரெண்டு எலக்ட்ரானையும் கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப இங்கேயும் ஷேரிங் நடக்குது. பட் இனிஷியலா அந்த ரெண்டு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் போடுது. திஸ் இஸ் கால்ட் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். அப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி காமிப்பாங்க? சாதாரணமா இப்படி ஹைஃபன் போட்டு காமிக்க மாட்டாங்க, இப்படி ஆரோ மார்க் போட்டு காமிப்பாங்க. ஆரோ மார்க் எந்த ஆட்டமை பாயிண்ட் பண்ணுதோ அந்த ஆட்டம் எலக்ட்ரானா வாங்கி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஆட்டம் ஏ வந்து இந்த ஆட்டம் தான் ரெண்டு எலக்ட்ரானை கொண்டு வந்ததுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்ப இது எலக்ட்ரானை கொடுத்துச்சு அண்ட் இது எலக்ட்ரானா வாங்குச்சு. கொடுத்தது வாங்குதுங்கிறதுக்காக எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆச்சுங்கிற அர்த்தம் கிடையாது. ரெண்டு எலக்ட்ரானுமே யாரு கொண்டு வந்தாங்க? ஏ கொண்டு வந்துச்சு. சரிங்களா? அதனால இப்படிதான் போடணும். ரைட். இப்போ இதுதான் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். இப்போ பேசிக்லி யார் எலக்ட்ரானை கொடுத்தா? ஏங்கிற ஆட்டம் எலக்ட்ரானை கொடுத்துச்சு. சோ கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு யாரு ரெண்டு எலக்ட்ரானையும் எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்க யூஸ்வலா எப்படி இருந்திருக்கணும்? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸா இருந்திருக்கும். கரெக்டா? சோ
சோ யார் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸா இருந்து எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்கள கெமிஸ்ட்ரியில நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கிட்ட எலக்ட்ரான் இல்லாம எலக்ட்ரானை வேற யாராவது கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்கள லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ லூயிஸ் ஆசிடுக்கும் லூயிஸ் பேஸுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுற ஒரு பாண்ட் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். அப்ப இந்த லூயிஸ் ஆசிட் எப்படி இருந்திருக்கணும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸா இருந்திருக்கணும். சோ இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அமோனியா எடுத்துக்கலாம். அமோனியா நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்குமா? சோ திஸ் இஸ் எலக்ட்ரான் ரிச். எப்படி எலக்ட்ரான் ரிச்னு சொல்றேன்? நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் கிடையாது, ஆனா நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதனால எலக்ட்ரான் ரிச். இதுவே BF3 எடுத்துக்கலாம். BF3 is electron deficient. இது நான் ஏன் electron deficient ன்னு சொல்றேன்? அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் கிடையாது, ஆனாலும் அது electron deficient. Why? ஏன் நான் BF3 electron deficient ன்னு சொல்றேன்? அமோனியா is electron rich ஏன்னா சென்ட்ரல் ஆட்டமான நைட்ரஜன் மேல lone pair of electrons இருக்கு, so it is electron rich. But BF3 ஏன் electron deficient? ஏன்னா அது போரானுக்கு வந்து இது ஃபில் ஆகல மேம், ஆக்டெட் ஃபில் ஆகல. வெரி குட் அக்ஷயா. ஏன்னா BF3 எடுத்துட்டீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைட். ஸோ போரானை சுத்தி we have 3 chemical bonds and ஒரு பாண்ட்லயும் we have 2 electrons. அப்போ போரானை சுத்தி 6 electrons தான் இருக்கு. அக்ஷயா சொன்ன மாதிரி ஆக்டெட் அச்சீவ் ஆகல. அப்போ போரான் is in need of 2 more electrons. அப்போ போரானுக்கு எலக்ட்ரான் வேணும். அப்போ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரானையும் கொடுத்து இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு பேரு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்போ கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாண்ட் வந்து 2 ஆட்டம் கூட இப்போ இந்த மாதிரி கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் தான் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டம் அந்த லிகெண்ட் எல்லாம் என்னென்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்ப நான் என்ன சொன்னேன்? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் 2 ஆட்டம் நடுவுல ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து ஆட்டம் ஏ, இன்னொன்னு வந்து ஆட்டம் டி. இதுல ஆட்டம் ஏ எலக்ட்ரானை கொடுத்துச்சு, இதை நான் லூஸ் பேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இனிமேல் இதை நான் லூஸ் பேஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இந்த சாப்டர் ஃபுல்லா இதை நான் லிகெண்ட்னு தான் சொல்லுவேன். அண்ட் லூஸ் ஆசிட்னு சொல்ல மாட்டேன். இத வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்போ ஏன் அதை வந்து மெட்டல்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் தான் லூஸ் ஆசிட் ஆட் பண்ண முடியும். யார் யாரெல்லாம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸா இருப்பாங்க? ஒன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கணும், இல்லைன்னா BF3 மாதிரி இன்கம்ப்ளீட் ஆப்ஜெக்டா இருக்கணும், இல்லைன்னா எலக்ட்ரானை வாங்கி அக்கோமடேட் பண்ணிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிஸ்டமா இருக்கு. அப்போ யார் எலக்ட்ரானை வாங்கி அக்கோமடேட் பண்ணிப்பா? யூசுவலா ஆர்பிட்டால்ஸ். சாரி, மெட்டல்ஸ்னு சொன்னோம். மெட்டல்ஸ்லயும் எல்லா மெட்டலும் அப்படி இருக்க முடியாது. டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்க முடியும். ஏன்னா எலக்ட்ரானை வாங்குறது வந்து வாங்கி இடம் வச்சிருக்கணும், வாங்கி அக்கோமடேட் பண்ணிக்க இடம் வச்சிருக்கணும். அப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் நிறைய வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். சோ யாராவது எலக்ட்ரானை கொடுத்தா வாங்கி வச்சுக்கும். சரிங்களா? அப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து லூஸ் ஆசிடா ஆக்ட் பண்ண முடியும். அண்ட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ் தான். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் மெட்டல் ஆட்டம் இல்லைன்னா மெட்டல் அயான் அப்படின்னு சொல்றது. ஏன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்றோம் அப்படின்னா, ஆக்சுவலி இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா நான் எழுதியிருக்கேனா, XML6. இது எப்படின்னா M வந்து நடுவுல இருக்கும். இங்க 6 லிகெண்ட் 1 2 3 4 5 and 6 அவ்வளவுதான். இப்போ இந்த லிகெண்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் டோனர்ஸ். அப்ப இது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டுவர்ட்ஸ் மெட்டல் டொனேட் பண்ணும். அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும் பாண்ட் ஃபார்மேஷன். புரிஞ்சுதுங்களா? சோ கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல ஒரு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் இருக்காது, மோர் தென் 1 கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் இருக்கும். அவ்வளவுதான். சோ இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவே தாங்க. அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பத்தி நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டோம். என்னென்ன டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டோம்? அயனைசபிள் ஸ்பியர், கோஆர்டினேஷன் ஸ்பியர், லிகெண்ட், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோமா? அடுத்தது நம்மளோட மெட்டலுக்கும் லிகெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஆர்
இந்த மெட்டலுக்கும் இந்த லிகெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் வருதுன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு? 1 2 3 4 5 and 6. அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் லிகெண்ட்ஸுக்கும் நடுவுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இருக்கோ தட் இஸ் கால்ட் கோஆர்டினேஷன் நம்பர். புரிஞ்சுக்குங்களா? கோஆர்டினேஷன் நம்பர் நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஒரு காம்ப்ளெக்ஸை பார்த்தாலே அதுல எது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், எது லிகெண்ட், எது அயனைசபிள் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அயான், கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்ப இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இருக்கு? 6. அவ்வளவேதான். இன்னொரு எக்ஸாம்பிள் எஸ், இதுல அயனைசபிள் ஸ்பேஸ், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகெண்ட், இதெல்லாம் என்னன்னு சொல்ல? அயனைசபிள் ஸ்பேர் வந்து K4 மேம். எஸ், கரெக்ட். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயன் கரெக்ட் தான். லிகெண்ட் வந்து CN6 மேம். அவ்வளவுதான். CN தான் வந்து லிகெண்ட். அவ்வளவுதான். அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் யாராவது சொல்றீங்க? 6 மேம். எஸ் இட் இஸ். சோ அக்ஷயா சொன்னது எல்லாமே கரெக்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ல எது அயனைசபிள் ஸ்பியர், கோஆர்டினேஷன் ஸ்பியர், லிகெண்ட், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், கோஆர்டினேஷன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது? கோபால்ட் மேம். கோபால்ட் தான். அயனைசபிள் ஸ்பியர்? குளோரின். எஸ். லிகெண்ட் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு மேம். 6 இருக்கு. அண்ட் லிகெண்ட் வந்து அமோனியா. சரி, ஃபைன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இதுல சொல்லுங்க. K3 எடுத்துப்போமா? K3 FeEN thrice. இதுல எது சென்ட்ரல் ஆட்டம்? அயன் மேம். அயன். லிகெண்ட்? EN. எஸ். அப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து அந்த FeEN, அது அயனைசபிள் ஸ்பியர் வந்து K3. அவ்வளவுதான். கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லுங்க. 3 மேம். ஓகே, அக்ஷயா 3 ன்னு சொல்றாங்க. வேற யாராவது ஆன்சர் வேற வச்சிருக்கீங்க? EN னா என்னது மேம்? ஓகே, சொல்றேன் அக்ஷயா. கோஆர்டினேஷன் நம்பர் அக்ஷயா 3 ன்னு சொல்றாங்க. அவங்க 3 ன்னு தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். மத்தவங்க யாராவது வேற ஆன்சர் வச்சிருக்கீங்க? மேம் 6. எஸ். சோ தத்வதிகா 12th கரெக்ட்டா? எஸ் மேம். கரெக்ட். அக்ஷயா 11th. சோ 11th அவங்க என்ன சொல்றாங்க அதான் சொல்றாங்க. கரெக்ட். அவங்க வந்து யூசுவலா பார்த்த உடனே கோஆர்டினேஷன் நம்பர் 3 ன்னு தான் தெரியும். ஆனா ஆக்சுவலி இட் இஸ் 6. ஏன்னு சொல்றேன் அக்ஷயா. அத பத்தி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? why it is 3 and why it is 6 and not 3 ன்னு சொல்லி? மேம் EN வந்து அது யூசுவலா ட்வைஸா கன்சிடர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, வேற யாராவது ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க? பை டெண்டட் லிகாண்ட்.
bidentate ligand bidentate, monodentate, polydentate அப்படின்னா என்னது? சரி நான் சொல்றேன். யூஸ்வலா ஒரு லிகெண்ட் மெட்டல் கூட ஒரே ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தட் இஸ் மோனோடென்டேட். சரிங்களா? ஒரு லிகெண்ட் மோர் தென் ஒன் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் பாலிடென்டேட். பாலிடென்டேட்ல பைடென்டேட், ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட் சொல்லிட்டே போலாம். இப்போ இந்த இஎன் அப்படிங்கிறது எத்திலன் டயமீன். இந்த எத்திலன் டயமீன் வந்து ஒரு லிகெண்ட் ரெண்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இங்க 3 எத்திலன் டயமண்ட் இருக்கு. அப்போ மொத்தமா 6 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ இதுல என்ன நமக்கு ரொம்ப கவனம் சொல்லுங்க. அது பைடென்டேட்னா அப்ப அது டபுள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுமா? டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது, ரெண்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலியா. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு லிகெண்ட் எவ்வளவு இருக்கோ அது கோஆர்டினேஷன் நம்பர் கிடையாது. சரிங்களா? ஒரு லிகெண்ட் எவ்வளவு கெமிக்கல் பாண்ட ஃபார்ம் பண்ணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட டென்சிட்டி, அதாவது அது மோனோடென்டேட்டா, பைடென்டேட்டா, ட்ரைடென்டேட்டான்னு தெரியணும். லிகெண்ட்ஸ் பத்தின நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அது வந்து என்ன கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, அது டபுள் பாண்ட ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டீங்க. டபுள் பாண்ட்னா ரெண்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட ஃபார்ம் பண்ணும். எப்படி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எத்திலன் டயமீன் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். CH2 double bond CH2. This is just ethylene. கரெக்டா? இதுல நடுவுல இருக்கிற பை பாண்ட் எடுத்துறேன். அதுக்கு பதிலா லெஃப்ட் சைடுல ஒரு NH2, ரைட் சைடுல ஒரு NH2. இதுதான் வந்து எத்திலீன் ரெண்டு அமீன், எத்திலீன் டயமீன். சரிங்களா? அப்போ இதுல நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு, இங்க இன்னொரு நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட மெட்டல் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் சைமல்டேனியஸா. இதுவும் எலக்ட்ரானை கொடுக்க முடியும், இதுவும் எலக்ட்ரானை கொடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப இப்படித்தான் ரெண்டு பாண்டுன்னு சொன்னேன். புரிஞ்சுதா அக்ஷயா? எஸ் மேம். ஃபைன். சோ நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்னும் ஒண்ணு, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ண தெரியணும். இப்போ நான் இங்கே 2-3 எக்ஸாம்பிள் எழுதுனேன் இல்லையா, அதுக்கே கண்டுபிடிச்சு பார்ப்போம். K3FeCN6. இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் அயன். இந்த அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்றதுக்கு மெத்தட் நம்ம எப்பவும் பண்றதுதான், அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ்ல இல்லைன்னா அந்த காம்பவுண்ட்ல என்னென்ன ஆட்டம் இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதோட வேலன்சியை பொறுத்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் KMnO4 வச்சுக்கோங்க. இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கிடையாதுங்க, ஜெனரலா சொல்றேன். இப்போ மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் எடுத்துப்போம். பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? அது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட், அது வந்து மெட்டல். அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. பிளஸ் மேங்கனீஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு மேங்கனீஸ் தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பிளஸ் 4 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ? வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் இஸ், இதெல்லாம் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. ஆக்சிஜனோடது -2. கரெக்டா? மொத்தமா ஏதாவது சார்ஜ் போட்டிருக்காங்களா? இல்ல, 0. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸோட வேல்யூ என்ன வருது? +7 மேம். வெரி குட், இட் இஸ் +7. அப்ப மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மெத்தட் தான் இங்கேயும். இங்க அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம். சோ பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 பிளஸ் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும். சோ ஒரே ஒரு அயன் தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால எக்ஸ் பிளஸ் இங்க 6 அயனோ குரூப் இருக்கு, 6. சிஎனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1, which is equal to மொத்தமா என்ன சார்ஜும் போடல, so which is equal to 0. அப்ப x is equal to
x is equal to 3. +3. அவ்வளவுதான். டீனா சொன்ன மாதிரி it is +3. புரிஞ்சுதுங்களா? அப்ப இதுல நம்மளுக்கு என்ன நாலேஜ் வேணும்? இந்த வெளியில இருக்கிற இந்த கோஆர்டினேஷன் ஸ்பேருக்கு வெளியில அயனைசபிள் ஸ்பேர்ல இருக்கக்கூடிய அயான்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தெரியும். அதெல்லாம் ரொம்ப காமனான அயான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப Cl இல்ல இந்த மாதிரி பொட்டாசியம், சோடியம், சல்பேட், நைட்ரேட் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா இந்த லிகெண்ட்ஸோட சார்ஜ் தெரியும். இப்ப நான் எப்படி -1 போட்டேன், சிலதுக்கு -2 இருக்கும், சிலதுக்கு 0 இருக்கும். அப்போ லிகெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு லிகெண்ட்ஸோட வேலன்ஸையும் உங்களுக்கு தெரியணும். நான் வந்து என்ன பண்றேன்னா கிளாஸ் முடிஞ்சோட யூஸ்ஃபுல்லா நோட்ஸ் அனுப்புறேன் இல்லையா, அதுல உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துறேன். அதாவது நம்மளோட லிகெண்டோட பேரு, அதோட ஃபார்முலா, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. அதை நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். சரி, நான் உங்களுக்கு நோட்ஸ் ஸ்கிரீன் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம். எஸ். இதுல வந்து எல்லா விதமான லிகெண்டும், அதோட பேரு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியான்னு எடுத்துட்டீங்கன்னா அதோட பேரு வந்து அமைன், டபுள் எம். சரிங்களா? அமைன்னு சொல்லுவோம். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லைன்னா வேலன்சி 0. இப்ப எஃப் ஃப்ளூரைட்னு எடுத்துட்டீங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. சல்பேட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் -2. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இது உங்களுக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. எல்லா லிகெண்டும் கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம அந்த எத்திலன் டயமின் சொன்னோமே, அது இங்க இருக்கு பாருங்க. எத்திலன் டயமின், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. பைடென்டேட் லிகெண்ட். எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கு. சரியா? அவ்வளவுதான். சோ லிகெண்ட்ஸ பத்தின நாலேஜ் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த டேபுலர் காலம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபைன். இன்னொன்னு கண்டுபிடிப்போமா? இதுக்கு போடுவோங்களா? நான் தனியா எழுதுறேன். CO NH3 6 times Cl3. இதுல கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுங்க. அக்ஷயா வந்து 11th ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால அவங்களுக்காக மட்டும் நான் சொல்றேன். இங்க அமைன் NH3 வந்து நியூட்ரல் லிகெண்ட், 0. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் NH3 0. மற்றபடி உங்களுக்கு போட முடியும்னு நினைக்கிறேன். குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? -1. -1. வெரி குட். சரி, இப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. தத்வதிக்காக +3 வருது. மத்தவங்களுக்கு சேம் ஆன்சர் மேம், +3. எஸ், +3. அவ்வளவுதான். சோ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ண தெரியணும். பொதுவா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணலன்னு கேட்கலாம். ஆனா அப்படி கேட்கலனா கூட ஐயூபேக் நாமென்க்ளேச்சருக்கு கண்டிப்பா நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். அது போக வேலன்ஸ் பாண்ட் தியரியிலும் சரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியிலும் சரி, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்றதுதான். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இதுல டவுட்டே வரக்கூடாது. லிகெண்ட்ஸ் பத்தின நாலேஜ் அண்ட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஃபைன். இப்ப நம்ம நிறைய டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டோம். நான் இந்த 2 டேர்ம் நான் சொல்றேன். இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னதுன்னு தெரியுங்களா? homoleptic, heteroleptic. One type of ligand மட்டுமே இருந்தா homoleptic மேம். More than one type of ligand இருந்தா heteroleptic மேம். Yes. இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்குள்ள இல்ல அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல ஒரே மாதிரியான லிகெண்ட் தான் இருக்கு அப்படின்னா that is homoleptic. இப்போ நான் எழுதின எல்லா எக்ஸாம்பிளுமே homoleptic தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சைனோ குரூப் தான் லிகெண்ட். 6 லிகெண்ட் இருக்கு, 6மே சைனோ குரூப் தான். கரெக்ட்டுங்களா? இங்க 6 லிகெண்ட் இருக்கு, 6மே NH3 தான். கரெக்ட்டுங்களா? சோ இதெல்லாம் வந்து ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். இதுல 3 Cl 3 Cn போட்டுருங்க, நான் 3 குளோரின் 3 வந்து Cn போட்டதா ஹெட்ரோலிப்டிக். அவ்வளவுதான். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது ஹோமோலிப்டிக்கா ஹெட்ரோலிப்டிக்கா, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். சோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அண்ட் அதுக்கு ரிலேட்டடான முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து லிகெண்ட்ஸ பத்தி நிறைய தெரியணும்னு சொல்றேன் இல்லையா? லிகெண்ட்ஸ கொஞ்சம் டெப்தா பார்த்து அதுக்கப்புறம் அடுத்தது போலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் லிகெண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலி எலக்ட்ரான் டோனார், எலக்ட்ரான் ரிச், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ லிகெண்டை எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான கிளாசிபிகேஷன்ஸ் மட்டுமே இப்ப நான் பார்க்கிறோம். லிகெண்டை வந்து எப்படி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, லிகெண்ட்ஸ் மேல இருக்கிற சார்ஜை வச்சு கேட்டகரைஸ் பண்ணலாம். லிகெண்ட்ல எவ்வளவு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு கூட கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிகெண்டோட சார்ஜ் வச்சு, அதாவது லிகெண்ட் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் லிகெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cl மைனஸ், F மைனஸ், Cn மைனஸ், இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற லிகெண்ட். அதனால இதை வந்து நெகட்டிவ் லிகெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நியூட்ரல் லிகெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா சார்ஜ் இல்ல, நியூட்ரல் லிகெண்ட். H2O சார்ஜ் இல்ல, இது நியூட்ரல் லிகெண்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே. பாசிட்டிவ் லிகெண்ட்னா என்னது? வாட் இஸ் பாசிட்டிவ் லிகெண்ட்? நெகட்டிவ் லிகெண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது, சார்ஜே இல்லைன்னா நியூட்ரல் லிகெண்ட். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் லிகெண்ட் என்னவா இருந்திருக்கும்? அதையும் நான் சொல்லிட்டு நான் போர் எடுக்குங்களே. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இந்த ஆன்சர் தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ரொம்ப ஆப்வியஸ் இல்லையா? என்ன சார்ஜ் இருக்கணும் லிகெண்ட் மேல? பாசிட்டிவ் மேம். லிகெண்ட் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா பாசிட்டிவ் லிகெண்ட். கரெக்டா? அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த ஆன்சர் சொல்லாம பயங்கறீங்கன்னா அப்போ உள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கும். ஏன் அதை சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? அப்ப அங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஏன் லிகெண்ட் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கூடாதான்? ஏன் அதை சொல்றதுக்கு பயங்கறீங்க? உங்களுக்கு இப்ப ஒரு நார்மலான டவுட் ஒண்ணு வரணுமே. டவுட் வரலையா? யாருக்கும் டவுட் வரலைங்களா? இப்போ சொல்லுங்க சொல்லுங்க சுந்தரேசன். எப்படி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்குன்னு. ஆமா சரி. ஆக்சுவலி லிகெண்டுங்கிறதே எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா தான் அந்த எலக்ட்ரானை கொடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? லிகெண்டோட வேலையை எலக்ட்ரான் டொனேட் பண்றது தான். அப்போ கண்டிப்பா அது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும். எலக்ட்ரான் ரிச்னாலே நம்ம மனசுக்குள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்கோம். அப்ப லிகெண்ட் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா நெகட்டிவ் லிகெண்ட். சரி, நெகட்டிவ் சார்ஜ் தான் இல்லைனாலும் அட்லீஸ்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து நியூட்ரல் லிகெண்ட்னாவது சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஆனா பாசிட்டிவ் லிகெண்ட்னு சொல்றேன்னா, பாசிட்டிவ்னா நம்ம இது வரைக்கும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருப்போம்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்புறம் எப்படி அது லிகெண்டோட வேலையை பண்ணும்னு உங்களுக்கு டவுட் வரும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O இருக்கு, அதுல ஆக்சிஜன் தான் டோனர் ஆகும். சரிங்களா? அதுல ஆக்சிஜன் இருக்க ஒன் ஆஃப் த லோன் பேர்ஸ்க்கு பதிலா H+ போய் அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ ஒரு லோன் பேர் இல்லாததுனால என்ன சார்ஜ் போடுவேன்? நானு பாசிட்டிவ் சார்ஜ் தான் போடுவேன். ஸ்டில் சென்ட்ரல் ஆட்டமான ஆக்சிஜன் கிட்ட இன்னொரு லோன் பேர் இருக்கு, இதை டொனேட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் இது கிட்ட எக்ஸ்ட்ரா லோன் பேர் இருக்கு டொனேட் பண்றது. புரிஞ்சுதா? இப்ப இன்னொரு மாலிகுல் எழுதுறேன். இந்த மாலிகுல் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாலிகுலுக்கு பேர் என்னது? NH2 சிங்கிள் பாண்ட் NH2. இதை நான் கோஆர்டினேட் நம்மளோட கார்பன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ். அங்க நம்ம இந்த காம்பவுண்ட பத்தி பேசணும். நான் சொன்னேன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுக்கும்போது பத்தி நான் மறுபடியும் கேட்பேன்னு சொன்னேன். NH2 சிங்கிள் பாண்ட் NH2. இந்த காம்பவுண்டோட பேர் என்னது? நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு கீழே டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? சைனோஹைட்ரஜன், செமி கார்பசைடு, 2,4 DNP டெரிவேட்டிவ், இதெல்லாம் பார்த்தோம்ல. அந்த இடத்துல இதை பார்த்தோம். அமோனியால ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா NH2 சப்ஸ்டியூட் பண்றது. இது வந்து நம்ம ஹைட்ரஜீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹைட்ரஜீன்ல எவ்வளவு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு? ஹைட்ரஜீன்ல எவ்வளவு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு? எதை டோனார் ஆட்டம்னு சொல்லுவோம்? யார் எலக்ட்ரான் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களாலதான் கொடுக்க முடியும் எலக்ட்ரான். அப்ப அவங்க தான் டோனார் ஆட்டம். கரெக்டா? அப்ப ஹைட்ரஜன்ல எது டோனார் ஆட்டம்? எத்தனை டோனார் ஆட்டம் இருக்கு?
2 இருக்கு, 2 நைட்ரஜன் இருக்கு, 2 நைட்ரஜனுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ 2 டோனார் ஆட்டம் இருக்கு அண்ட் சார்ஜே இல்ல, அதனால அது வந்து நியூட்ரல் லிகண்ட். கரெக்டா? ஆனா ஒருவேளை அந்த ஹைட்ரஜன்ல ஒன் ஆஃப் த நைட்ரஜன்ஸ் இன்னொரு ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகி அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு நைட்ரஜன் அப்படியே எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்குன்னா இந்த மொத்த மாலிகுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் தான். பட் இன்னொரு ஆட்டம் எலக்ட்ரான் வச்சிருக்கிறதுனால இது எலக்ட்ரானை கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்ப இந்த மாதிரி ஸ்பீஷிஸ் தான் நம்ம வந்து பாசிட்டிவ் லிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சோ பாசிட்டிவ்னா மொத்தமா அது எலக்ட்ரான் இல்லாமலாம் இருக்காது, யாராவது ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டோனார் ஆட்டம் இருக்குமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி நம்ம இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் லிகெண்ட சொல்லும் போதெல்லாம், அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் ஐயூஎம்னு கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இப்போ H3O+ இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து ஹைட்ரோனியம், ஐயூஎம்னு கம்ப்ளீட் பண்ணணும், ஹைட்ரோனியம். அதே மாதிரி ஜெனரலா அது ஹைட்ரஜீன், ஆனா நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஹைட்ரஜீனியம். சரிங்களா? எப்பவுமே பாசிட்டிவ்லி சார்ஜ் லிகெண்ட வந்து நம்ம வந்து ஐயூஎம்ங்கிற டேர்ம்ல கம்ப்ளீட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ லிகெண்ட்ஸை வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் சார்ஜ் இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி 3 கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லிகெண்ட்ல எவ்வளவு டோனார் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி மோனோடென்டேட், பாலிடென்டேட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். மோனோடென்டேட்னா ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் F-, Cl-, Cn- ஆர் H2O, இதெல்லாம் வந்து ஒரே ஒரு டோனார் ஆட்டம் வச்சிருக்கிறது. கரெக்டுங்களா? இதெல்லாம் மோனோடென்டேட் லிகெண்ட். பாலிடென்டேட் லிகெண்ட்ங்கிறது மோர் தென் 1 டோனார் ஆட்டம்ஸ் வச்சிருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் சொன்னேன், அது என்ன டென்டேட், எவ்வளவு டென்சிட்டி எவ்வளவு இருக்கு ஹைட்ரஜன்? பைடென்டேட். கரெக்ட்டுங்களா? அதுல 2 டோனார் ஆட்டம் இருக்கு. சரி, எத்திலன் டயமீன், எத்திலன் டயமீனுக்கு டென்சிட்டி எவ்வளோ? அதுவும் பைடென்டேட். கரெக்டா? சரி, இந்த காம்பவுண்டோட பேர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. இந்த எத்திலன் டயமீன்ல ஒரு இந்த நைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு CH2 சிங்கிள் பாண்ட் CH2 போட்டு இன்னொரு NH2 கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த காம்பவுண்டோட பேர் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த தேர்ட் காம்பவுண்ட், இது எத்திலன் டயமீன், இந்த காம்பவுண்டோட பேர் ட்ரை பண்ணுங்க. யாராவது ட்ரை பண்றீங்களா? அக்ஷயா, யாராவது ட்ரை பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே அக்ஷயா, சரி. இங்க பாருங்க, இது எப்படி சொல்லலாம்? எத்திலீன் 2 அமீன், சோ எத்திலீன் டயமீன். இது வந்து 2 எத்திலீன் இருக்கு, அப்போ டயத்திலின் எத்தனை அமீன் இருக்கு? 1 2 3 ட்ரையமீன். சோ திஸ் இஸ் எத்திலன் டயமீன், இது வந்து டயத்திலின் ட்ரையமீன். புரிஞ்சுதுங்களா? இதோட டென்சிட்டி எவ்வளோ? ட்ரைடென்டேட் லிகெண்ட். சரிங்களா? ஃபைன், அடுத்தது போலாமா? இந்த காம்பவுண்ட் பேர் எழுதுங்க பார்ப்போம். நான் ரொம்ப ஃபேமஸான காம்பவுண்ட் இப்ப நான் எழுதுறேன். எத்திலீன்ல நான் அந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்க அதுக்கு பதிலா NH2 போட்டாச்சு, இதுக்கு பதிலாவும் NH2 போட்டாச்சு. சரி,
இதுல டயமீன்ல இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா அசிட்டிக் ஆசிட கனெக்ட் பண்ண போறேன். அசிட்டிக் ஆசிட்ங்கிறது CH3COOH. அதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆக போகுது. CH2COOH. இதுவும் CH2COOH. அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கிற இந்த NH2 இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா CH2COOH CH2COOH. இந்த காம்பவுண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு லிகெண்ட். இந்த லிகெண்டோட பேர் தெரியுங்களா? சரி, நான் சொல்றேன். எத்திலீன் 2 அமீன் இருக்கு இல்லைங்களா? எத்திலீன், டயமீன், எத்தனை அசிட்டிக் ஆசிட் இருக்கு? 1 2 3 4. அப்போ டெட்ரா அசிட்டிக் ஆசிட். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? EDTA படிச்சிருக்கீங்களா? EDTA படிச்சிருக்கீங்களா? எஸ், அந்த EDTA-வோட ஸ்ட்ரக்சர் தான் இது. ஃபுல் ஃபார்ம் வந்து எத்திலீன் டயமீன் டெட்ராசிட்டிக் ஆசிட். இதோட டென்சிட்டி சொல்லுங்க பாப்போம். இதுல எவ்வளவு டோனர் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இதுல அசிட்டிக் ஆசிட்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் H+ வெளியில போயிருக்கும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற எல்லா ஆக்சிஜனும் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆக்சிஜன்ஸ். அப்போ இதுல எதெல்லாம் டோனார் ஆட்டம்ஸ் அப்படின்னா இந்த 4 ஆக்சிஜனுமே O- இருக்கு பாருங்க, அதுதான் எடுத்துக்கணும். இந்த 4 ஆக்சிஜன், அது போக இந்த 2 நைட்ரஜன். இத வந்து நம்ம டோனார் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்ப டோட்டல் எவ்வளவு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு EDTA-ல? 2 நைட்ரஜன் 4 ஆக்சிஜன். அப்ப எவ்வளவு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு? 6 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ எத்திலீன் டயமீன் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹெக்ஸாடென்டேட் லிகெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஹெக்ஸாடென்டேட் லிகெண்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நான் இன்னொரு லிகெண்ட சொல்றேன். அது எப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. கீலேட்டிங் லிகெண்ட் அப்படின்னா என்னது? கீலேட்டிங் லிகெண்ட். கீலேட்டிங் லிகெண்ட். கீலேட்டிங் லிகெண்ட்னா என்ன? இப்போ ஒரு லிகெண்டுக்கும் மெட்டலுக்கும் நடுவுல பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது கம்ப்ளீட்டா பாண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த லிகெண்ட வந்து கீலேட்டிங் லிகெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டலும் லிகெண்டும் ஒரே ஒரு கெமிக்கல் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுதுன்னா இது ரிங் கிடையாது இல்லைங்களா? ஆனா இது ரிங் மாதிரி தானே இருக்கு இல்லையா? அப்போ ஒரு லிகெண்ட்ல மோர் தென் 1 டோனார் ஆட்டம் இருந்து எல்லா டோனார் ஆட்டமே சைமல்டேனியஸா மெட்டல் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வந்து ரிங் மாதிரி வரும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு கீலேஷன். அந்த ரிங் ஃபார்மேஷனுக்கு பேரு கீலேஷன் சொல்லுவாங்க. அந்த லிகெண்டுக்கு பேரு கீலேட்டிங் லிகெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீலேட்டிங் லிகெண்டுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் எத்திலீன் டயமீன், அப்புறம் EDTA, இது எல்லாமே வந்து கீலேட்டிங் லிகெண்ட் கேட்டகரியில வரும். சரிங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் தெரியுங்களா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு அது தெரியும்னா நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்குள்ள போக வேண்டாம். ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா? கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் எழுதுறதுங்கிற ரூல்ஸ் எல்லாம் தெரியுங்களா? தினோ தெரியுமா? தினோ தத்துவத்திகா தெரியுமா? ரூல்ஸ் எல்லாம் தெரியுங்களா? ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் எழுதுறதுக்கு
கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட நேம் எழுதுறதுக்கு? எஸ் மேம், தெரியும் மேம். ஓகே ஃபைன். ஸோ ரூல்ஸ்குள்ள போக வேண்டியதில்ல, நம்ம அடுத்தது போயிடலாங்களா? மேம் பட் CO வந்தா அது எப்படி பண்றதுன்னு மட்டும் தெரியல மேம். CO கார்பனைல் குரூப் பண்றாங்களா? எஸ் மேம். ஓகே. மத்தவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? தெரியாது மேம். ஓகே சரி, ரூல்ஸ் பார்த்துடலாமா? அப்போ ரூல்ஸ் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரூல்ஸ் பார்த்துடலாம். நம்ம சாப்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுல நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஒண்ணுனா நம்ம பேர் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். இப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் அயனைசபிள் ஸ்பியர் வந்து அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்பியர் வரலாம். இல்லனா கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து செகண்ட் அயனைசபிள் ஸ்பியர் வர மாதிரி கூட காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இல்லனா ஒரு சில கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல கோஆர்டினேஷன் ஸ்பியர் மட்டும் தான் இருக்கும். ஒன்னா அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கலாம், இல்ல வெறும் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். அதாவது அயனைசபிள் ஸ்பியரே இல்லாம கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி தான் முக்காவாசி நம்மளோட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். எப்பவுமே ரூல்ஸ் எப்படின்னா, இப்போ NaCl இதோட பேர் என்னது? சோடியம் சோடியம் குளோரைடு. இதோட பேர் என்னதுங்க? காப்பர் சல்ஃபேட். அப்போ சோடியம் குளோரைடு. அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டயானுக்கு பேர் சொல்லிட்டு தான் ஆனயானுக்கு பேர் சொல்றீங்க. காப்பர் சல்ஃபேட். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டயானுக்கு பேர் சொல்லிட்டு தான் ஆனயானுக்கு பேர் சொல்றீங்க. அதே மாதிரி தான் எல்லா இன்ஆர்கானிக் சால்ட்டுக்கும் சொல்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேட்டயானுக்கு பேர் எழுதிட்டு தான் ஆனயானுக்கு பேர் எழுதணும். ஸோ இதுல எது கேட்டயான் எது ஆனயான் டவுட் வரும் இல்லையா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர ஸ்பீஷிஸ் தான் பாசிட்டிவ் சார்ஜ், அதுதான் ஒரு கேட்டயான். அதுக்கப்புறம் வர்றது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இந்த அயனைசபிள் ஸ்பியருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அயனைசபிள் ஸ்பியருக்கு பேர் எழுதிட்டு தான் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு பேர் எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அயனைசபிள் ஸ்பியருக்கு பேர் எழுதிடுங்க. எப்படி எழுதலாம்? இப்போ எப்படி இங்க என்ன இருக்க போகுது? ஏதாவது ஒரு மெட்டலா இருக்க போகுது, கரெக்டுங்களா? இதுல யூஸ்ஃபுல்லா என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அங்க இப்ப நான் K3 எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரை பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. Na2 எழுதிருக்குன்னா டை சோடியம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியர், அயனைசபிள் ஸ்பியர்ல எவ்வளவு அயான்ஸ் இருக்கோ அந்த நம்பரை சொல்லாதீங்க, வெறும் அயானோட பேர் மட்டும் சொல்லுங்க போதும். சரிங்களா? இப்போ வெறும் பொட்டாசியம் சோடியம் அப்படிதான் சொல்லணுமே தவிர இது எவ்வளவு பொட்டாசியம் இருக்கு எவ்வளவு சோடியம் இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அயனைசபிள் ஸ்பியருக்கு பேர் எழுதிடணும். ஸோ அது என்ன மெட்டலோ அதை எழுதி ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்க இந்த அயான்ஸுக்கு எல்லாம் பேர் எழுதணும். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளதான் ஒண்ணு இருக்கா ரெண்டு இருக்கா, எத்தனையோ அயான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லிகெண்டுக்கு தான் பேர் எழுதணும். அதுக்குள்ள ரெண்டு ஸ்பீஷிஸ் தான் இருக்கு. ஒண்ணு வந்து லிகெண்ட்ஸ், இன்னொன்று சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க லிகெண்டுக்கு தான் பேர் எழுதணும். லிகெண்ட் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகெண்ட் இருந்தா பிரச்சனையே கிடையாது. அந்த லிகெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த நம்பர் எழுதி லிகெண்டோட பேர் எழுதணும். சரிங்களா? 4 இருந்ததுன்னா டெட்ரா, 3 இருந்ததுன்னா ட்ரை, 5 இருந்ததுன்னா பென்டா, 6 லிகெண்ட் இருந்ததுன்னா ஹெக்ஸான்னு சொல்லி அந்த நம்பரை எழுதி லிகெண்டோட பேர் எழுதணும். லிகெண்டோட பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட பேர் எழுதிட்டு மெட்டல் ஆட்டம் பேரை எழுதின உடனே பிராக்கெட்ல அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணி போடணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு பேர் எழுத முடியுதான்னு பாருங்க. Na4FeCN6. இதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு பேர் எழுதணும்? அயனைசபிள் ஸ்பியருக்கு பேர் எழுதணும். கரெக்டுங்களா? சோடியம், அப்புறம் ஸ்பேஸ். இதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு பேர் எழுதணும்? யாருக்கு பேர் எழுதலாம்? கோஆர்டினேஷன் நம்பர் மேம். கோஆர்டினேஷன்
ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் இல்ல, ஃபர்ஸ்ட் லிகெண்டுக்கு பேர் எழுதணும். எவ்வளவு லிகெண்ட் இருக்கோ அந்த நம்பர். சரிங்களா, இங்க வந்து கோஆர்டினேஷன் நம்பர் கிடையாது, நம்பர் ஆஃப் லிகெண்ட்ஸ். சரிங்களா, இங்க எவ்வளவு லிகெண்ட் இருக்கு? 6 இருக்கு. சோ ஸ்பேஸ் வித் ஹெக்ஸா. இந்த லிகெண்டர்ஸ்லாம் எப்படி பேர் எழுதணும் அப்படிங்கறது அந்த லிஸ்ட்லயே இருக்கு. புரிஞ்சுதுங்களா? நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலயே இருக்கு. சோ இப்ப CN மைனஸ் அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? CN மைனஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? கேட்கலங்க? சைனேடோ. கரெக்ட், சைனேடோ. ஹெக்ஸா சைனேடோ. அதுக்கப்புறம் சோ நம்ம வந்து லிகெண்ட்ஸ்க்கு பேர் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டமோட பேர் என்னது? கரெக்ட், ஃபெரேட். யார் ஃபெரேட்னு சொன்னது? யார் ஃபெரேட் சொன்னது? கரெக்ட், டினோ. வெரி குட் டினோ. இப்ப இங்க பாருங்க, சென்ட்ரல் ஆட்டமுக்கு பேர் எழுதும் போது கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் மெட்டல் ஆட்டமோட பேர் எழுதும் போது ATEன்னு முடிக்கணும். இப்ப இங்க FE இருக்கு இல்லைங்களா, அப்ப இத வந்து ஃபெரேட் ATEன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 2. அவ்வளவுதான், இதோட பேர் முடிஞ்சது. சரிங்களா, கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல நெகட்டிவ் சைன் வந்தா மட்டும்தான் மெட்டல் ஆட்டம் பேர் எழுதி ATE முடிப்போம். இல்லைன்னா ATE முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, இப்போ இதுக்கு சொல்றீங்களா? CO NH3 6Cl3. இப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு பேர் எழுதணும்? இதுல யாருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருதோ அதுக்குதான், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேர் எழுதணும். கரெக்டா? அப்ப இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் எழுதுவீங்க? கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வருது, இதுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கரெக்ட்டுங்களா? சரி. ஆஸ் யூசுவல் மற்ற ரூல்ஸ் எல்லாம் சேம். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு பேர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் லிகெண்ட்ஸ்க்கு பேர் எழுதணும். ஒரே மாதிரி லிகெண்ட் இருந்தா ப்ராப்ளம் இல்ல. அந்த லிகெண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் லிகெண்ட்ஸ் எழுதி லிகெண்டோட பேர் எழுதி அப்புறம் சென்ட்ரல் ஆட்டமோட பேர் எழுதணும். சென்ட்ரல் ஆட்டமோட பேர் எழுதும் போதுதான் கான்ஃபியூஸா இருக்கணும். கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல நெகட்டிவ் சார்ஜ் வந்தா 18 முடிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் தான் வருது, அப்ப 18 முடிக்க வேண்டியது இல்ல. நார்மலா மெட்டல் ஆட்டமோட பேரை எழுதிட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதி ஸ்பேஸ் விட்டு அயனைசிபிள் ஸ்பியர் பேர் எழுதணும். அப்ப எத்தனை லிகெண்ட் இருக்கு? 6 இருக்கு. சோ ஹெக்ஸா. NH3 நம்ம என்ன சொல்லலாம்? இப்பதான் சொன்னேனே, அமைன். கரெக்ட்டுங்களா? ஹெக்ஸா அமைன். கோபால்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோபால்ட் எவ்வளோ? 3. அப்புறம் ஸ்பேஸ் விட்டு குளோரைடு. ஸ்பேஸ் நான் எங்க விடுறேன்னு தெரியுதுங்களா? கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கும் அயனைசிபிள் ஸ்பியருக்கும் நடுவுல மட்டும்தான் விடணும். இங்க இவ்வளவு பெருசா இருக்குன்னு எங்கேயும் ஸ்பேஸ் விட்டுறாதீங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது, மோர் தென் 1 லிகெண்ட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. மோர் தென் 1 லிகெண்ட் இருந்தால் எல்லா லிகெண்டையும் பார்த்துட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பேர் எழுத வேண்டியதுதான். அடுத்தது, இந்த மாதிரி அயனைசிபிள் ஸ்பியரே இல்ல அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் அதேதான் ரூல்ஸ். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டு அயான் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும் பேரை. ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸாம்பிள், 4th எக்ஸாம்பிள பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மட்டும் தான் போட்டு மேல வந்து நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள லிகெண்டுக்கு பேர் எழுதிட்டு, மோர் தென் 1 டைப் ஆஃப் லிகெண்ட் இருந்தா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல லிகெண்ட்ஸ்க்கு பேர் எழுதிட்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு பேர் எழுதும் போது 18 கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல நெகட்டிவ் சைன் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் 18 கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப நிக்கல் இருந்தா நிக்கலேட் அப்படின்னு போடணும். சரிங்களா? இப்ப அயன் இருந்தனால ஃபெரேட் அப்படின்னு போட்டோம். ஜிங்க் இருந்தா ஜிங்கேட் அப்படின்னு போட்டோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதிட்டு ஸ்பேஸ் விட்டு அயான் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேட்டையானாவும் ஆனையானாவும் இருந்ததுன்னா அந்த பேர் எழுதி முடிக்கும் போது அயான்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் ரூல்ஸ். ஆனா ரூல்ஸ் தெரிஞ்சா பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்
எல்லா லிகெண்டோட பேர் தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேஷன் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க பேரை ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் எப்படி நம்ம ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாக்குற மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கும் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் பார்க்கமோ அதே மாதிரிதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐசோமெரிசம் படிக்கிற மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லயும் ஐசோமெரிசம் இருக்கு. அது பாத்துக்கணும். என்னென்ன ஐசோமெரிசம் இருக்கு, இல்ல வாட் இஸ் ஐசோமெரிசம், வாட் இஸ் ஐசோமெரிசம் சொல்லி யார் வேணாலும் சொல்லலாம், 11th 12th யாருனாலும் சொல்லலாம். ஐசோமெரிசம்னா Ma'am, same chemical formula but different structure, ma'am. ஒரு குட்டி கரெக்ஷன் இருக்கு ஷானோதுல. என்ன ஃபார்முலா சொன்னீங்க? கெமிக்கல் ஃபார்முலா இல்லையா? Yes, ma'am. Same formula, different structure, ma'am. அது ஃபார்முலா சொல்றீங்க, அது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சரிங்களா? Ma'am, molecularக்கும் chemicalக்கும் difference இருக்கா ma'am? ஆமா இருக்கு. மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து இப்போ அந்த மாலிகுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு எழுதுறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்களா? கெமிக்கல் ஃபார்முலாங்கிறது நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு எழுதுறோம் இல்லைங்களா, பாண்ட் எல்லாம் போட்டு எழுதுறோம் இல்லைங்களா, அதுதான் கெமிக்கல் ஃபார்முலா. ஜென்ரலா மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது தான் அந்த மாலிகுல என்னென்ன ஆட்டம் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு எழுதுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துட்டீங்கன்னா C6H12O6 சொல்றீங்களா, அதுதான் குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா. சரியா? Yes, ma'am. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது ரெண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், ரெண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும் பட் வேற வேற ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம பொதுவா ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஐசோமெரிசம்லயே ரெண்டு கேட்டகரி இருக்கு. எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரெண்டு கேட்டகரி இருந்ததோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது நம்ம 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல, அதாவது போர்ட்ல எழுதும் போது நோட்ல எழுதும் போதே ஆட்டம்ஸ் கனெக்டா இருக்கிற விதத்தவே நான் வித்தியாசமா எழுதி வேற வேற காம்ப்ளெக்ஸா நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ங்கிறது பாண்ட் ஃபார்மேஷன்ல எல்லாம் வித்தியாசம் இருக்காது, அது நார்மலா தான் இருக்கும். ஆனா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல ஓரியண்டா இருக்கிறது டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். புரியுதுங்களா? ஆக்சுவலி ஐசோமெரிசம்ல ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்க்கு நான் உங்களுக்கு ஒரு டாப்லர் காலம் தரேன், அந்த டாப்லர் காலம் பார்த்து ஈஸியா எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எவ்வளவு ஜியோமெட்ரிக்கல் எவ்வளவு ஆப்டிகல் ஐசோமெரிசம் வருங்கிறத ஈஸியா சொல்லிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பார்த்துருவோம். அதுல வந்து 4 கேட்டகரி இருக்கு: அயனைசேஷன், ஹைட்ரேஷன், லிங்கேஜ் அண்ட் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிளுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி தானே இருக்கு, பார்த்து. எஸ், மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கு. கோபால்ட் ரெண்டுலயுமே ஒரு கோபால்ட் தான் இருக்கு, NH3 5 இருக்கு, புரோமின் 1 இருக்கு, சல்பேட் அயான் வந்து 1 இருக்கு. கரெக்டா? ஆனா ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் என்ன டிஃபரன்ஸ்? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்து தண்ணியில போட்டா எந்த அயான் வெளியில வரும்? சல்ஃபேட் மேம். சல்ஃபேட். சோ இதுல வந்து சல்ஃபேட் ஆனயான் வெளியில வரும். இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து தண்ணியில போட்டா Br- வெளியில வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்குமே ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான். ஆனா தண்ணியில போடும்போது அயனைஸ் ஆகல, அயான்ஸ் வித்தியாசமா இருக்கு. அப்ப இதை வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹைட்ரேஷன் ஆர் சால்வேஷன் ஐசோமெரிசம். இப்ப நான் 2 காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன், இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அப்கோர்ஸ் ரெண்டுக்குமே ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் வேற வேற ஸ்ட்ரக்சர். என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்களா?
ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட 6 வாட்டர் மாலிகுல் பைண்ட் ஆயிருக்கு, கரெக்ட்டுங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமான குரோமியம் கூட 4 வாட்டர் மாலிகுல் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கிற நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அது பேரு ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம் இல்லைன்னா சால்வேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது லிங்கேஜ் ஐசோமெரிசம். இது சொல்லுங்க பார்ப்போம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் மேம் ஃபர்ஸ்ட் இதுல n லிங்க் ஆயிருக்கு மேம், செகண்ட் இதுல o லிங்க். எஸ், ஓகே. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா ஒண்ணு. இங்க இந்த லிகேண்ட் பாருங்க, NO2, ஒரு நைட்ரஜன் 2 ஆக்சிஜன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு நைட்ரஜன் 2 ஆக்சிஜன். ஆனா வேற மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா? ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னா நைட்ரஜனும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம், ஆக்சிஜனும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம். அப்போ நைட்ரஜனும் டோனார் ஆட்டம் தான், ஆக்சிஜனும் டோனார் ஆட்டம் தான், புரிஞ்சுக்கோங்க. ஆனா இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஒரு சமயத்துல ஒரு ஆட்டம் தான் வந்து பைண்ட் ஆகும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் மட்டும் தான் சென்ட்ரல் ஆட்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கும், ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்காது. தோ அதுக்கிட்டையும் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல நைட்ரஜன் தான் வந்து கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும், ஆக்சிஜன் பைண்டா இருக்காது. ஓகேங்களா? ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஆக்சிஜன் தான் பைண்டா இருக்கும், நைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்காது. புரிஞ்சுதுங்களா? அப்போ சைமல்டேனியஸா 2 பாண்டும் ஃபார்ம் ஆகாது. ஏதாவது ஒரு டோனார் ஆட்டம் தான் சென்ட்ரல் ஆட்டம் கூட லிங்க் ஆக முடியும். புரிஞ்சுதுங்களா? இதை வந்து ஆம்பிடென்டேட் லிகெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிடென்டேட் லிகெண்ட்ங்கிறது மோர் தென் 1 டோனார் ஆட்டம் இருக்கலாம். ஆனா ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு ஆட்டம் மட்டும்தான் வந்து பைண்ட் ஆக முடியும், இன்னொன்னு வந்து ஃப்ரீயா தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல த்ரூ நைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கு, சென்ட்ரல் செகண்ட் ஒன்ல வந்து த்ரூ ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது என்னன்னு சொல்றீங்களா? கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. டிஃபரன்ஸ் தெரியலையா? 2 காம்பவுண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியலையா? என்னங்க அது ரொம்ப ஃபேமஸான கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆச்சு, தெரியலையா? பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், அமைதியா இருக்கீங்களா? இதுல 2மே கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான், சரிங்களா? ஆனா இந்த சென்ட்ரல் ஆட்டம் கூட, அதாவது கோபால்ட்ங்கிற சென்ட்ரல் ஆட்டம் கூட 6 அமோனியா கனெக்ட் ஆயிருக்கு, குரோமியம் கூட 6 சைனோ குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க, குரோமியம் கூட கனெக்ட் ஆயிருக்கிற லிகெண்ட் வேற அண்ட் கோபால் கூட கனெக்ட் ஆயிருக்கிற லிகெண்ட் வேற, கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த லிகெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு, கரெக்டா? சோ இப்படி இருந்ததுன்னா அது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னு சொன்னேன் இல்லையா? இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இதுல எவ்வளவு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரும், எவ்வளவு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் வரும்னு கேட்பாங்க. அதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போடணும். அதுக்கு எப்படி ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடும். அதுக்கு நான் இந்த டேப்லெட் காலம் கொடுக்குறேன், இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி படிக்கணும்னா, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சிடாதீங்க லிஸ்ட். இது எப்படி படிக்கணும்னா, நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸும் பாசிபிள் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், எவ்வளவு ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமெரிசம், இப்படிதான் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்ல வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க, நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரேண்டமா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல சென்ட்ரல் ஆட்டம் இஸ் பிளாட்டினம் M அண்ட் இதுல என்ன லிகெண்ட் இருக்கு? குளோரன். 4 இருக்கு. 4மே ஒரே மாதிரி லிகெண்ட் தான். கரெக்ட்டுங்களா? ஏங்கிறது ஒரு லிகெண்ட்னா 4 இருக்கு, அவ்வளவுதான். சோ ஒரு மெட்டல் 4 லிகெண்ட், 4மே ஒரே மாதிரி லிகெண்ட். அப்ப இந்த நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அப்ப இதுல எவ்வளவு ஜியோமெட்ரிக் ஐசோமர்சம் வரும்னா 1. புரிஞ்சுக்குங்களா? இப்ப இதுவே இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மெட்டல் 2 டைப் ஆஃப் லிகெண்ட் இருக்கு. அதுல ஒரு லிகெண்ட் 3 இருக்கு, இன்னொரு லிகெண்ட் 1 தான் இருக்கு. அப்ப இது வந்து MA3B1 டைப். அப்போ இதுல ஒரு ஜியோமெட்ரிக் ஐசோமர்சம் அந்த மாதிரி. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸும் ஜியோமெட்ரிக் ஐசோமர்சம் எவ்வளவு, ஆப்டிகல் ஐசோமர்சம் எவ்வளவுங்கறத மட்டும் படிச்சுக்கோங்க. இதுல இந்த சிக்மா ஹெச், இந்த சிக்மா ஹெச்லாம் வேண்டாம். both are optically inactive, both are optically inactive. இது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சிக்மா ஹெச்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ், அது 11th 12th வேண்டாம், அவ்வளவுதான். இப்படி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் உங்களால இப்படி மாத்திர முடியும் இல்லைங்களா? இப்படி மாத்திட்டீங்கன்னா எவ்வளவு ஜியோமெட்ரிக்கல் எவ்வளவு ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ்னு ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய டைம் சேவ் ஆகும். அவ்வளவுதான். இப்போ இதுல பாருங்களேன், 15th ஒன்ல கோபால்ட் எத்திலன் டயமின் 3 times அப்படின்னு இருக்கா? சோ கோபால்ட்ங்கிறது மெட்டல், எத்திலன் டயமின்ங்கிறது பைடென்டேட் லிகெண்ட். கரெக்டா? அதுல 2 டோனார் ஆட்டம் இருக்கு. ரெண்டுமே என்ன டோனார் ஆட்டம்? நைட்ரஜன் தான். அப்ப 2 டோனார் ஆட்டம், ரெண்டுமே ஒரே மாதிரியான டோனார் ஆட்டம் 3. அதுதான் இந்த கேட்டகரி போட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ இதுல ஸ்பெஷல் கேசஸ் தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுட்டீங்கன்னா இங்க படிக்கிற டைம் தான், அங்க போய் அப்ளை பண்றது டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுதான் ஐசோமெரிசம். சோ ஃபண்டமெண்டல்ஸ் தான் நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து தியரிஸ். 3 தியரி படிச்சிருப்பீங்க. என்னென்ன தியரி படிச்சிருக்கீங்க? எதுக்காக தியரிஸ் படிக்கணும்? எதுக்காக தியரிஸ் படிக்கணும்? எல்லாம் இப்படி அமைதியா இருந்தீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. யாராவது பேசுங்க. என்னென்ன தியரி தான் சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கலையா? நான் மட்டும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கலையா? வேலன்ஸ் பாண்ட் தியரி மேம். வேலன்சி பாண்ட் தியரி. தேங்க்யூ ஷானு. அப்புறம் அந்த ஐஸ் பிரேக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சொல்லுங்க. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி மேம். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி சூப்பர். இன்னும் ஒண்ணுதான் இருக்கே, யாராவது சொல்லுங்க. வெர்னஸ் தியரி மேம். வெர்னஸ் தியரி, அவ்வளவுதான். சோ இந்த 3 தியரி இருக்கு. இந்த 3 தியரி பார்த்தோம்னா சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. எதுக்காக இந்த தியரிஸ் தான் படிக்கணும்? இந்த தியரி எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு இருக்கு என்னதான் சம்பந்தம்? ஓகே மேம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுங்க மேம். சரி. இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதோட ஷேப் எப்படி இருக்கும், அதோட மேக்னெட்டிக் பிஹேவியர் எப்படி இருக்கும், அப்புறம் அது கலர்டா இருக்குமா இருக்காதா, இல்ல கலரா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்கலி தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம நார்மல் இன்ஆர்கானிக் சால்ட்டுக்கு தெரியும், அதே மாதிரிதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் தெரியணும். 3 தியரிஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா? வெர்னஸ் தியரி, வேலன்சி பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. 3மே வேற வேற டைம் பீரியட்ல வந்த தியரிஸ். இப்போ ஒரு தியரியில வந்து ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதுல ஒரு சில டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல படிச்சோம் இல்லைங்களா?
ஒரு சயின்டிஸ்டும் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு, இதுதான் கரெக்ட்னு இன்னொரு சில சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் வேர்னஸ் தியரி வந்தது. அதுக்கப்புறம் வேலன்சி பாண்ட் தியரி. வேலன்சி பாண்ட் தியரியும் நிறைய டிராபேக்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்தது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி தான் ரொம்ப பக்காவான தியரியா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதுலயும் ஒரு சில டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தியரிக்கு எல்லாம் போயிடுவோம். ஆனா உங்களோட 12th சிலபஸ்ல வெறும் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி தியரிஸ் எதுக்காக நம்ம படிக்கணும்னா கோஆர்டினேஷன் கம்போசர் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது சென்ட்ரல் ஆட்டமோட ஹைபிரிடைசேஷன் என்ன, அதோட ஜியாமெட்ரி என்ன, அப்புறம் அந்த மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன, கலர்டு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தியரிஸ் படிக்கிறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்னஸ் தியரி. வேர்னஸ் தியரியில ரொம்ப முக்கியமான 2 கீ பாயிண்ட் மட்டும் சொல்றேன், அது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி மேபி ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது வேணா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய கான்செப்ட் அப்ளை பண்ற வேண்டியது வரும். வேர்னஸ் தியரி அப்ளை பண்ணி அது நம்ம அங்க ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஆனா வேர்னஸ் தியரியில ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் என்னன்னு தெரியுங்களா? என்னது? சரி, வேலன்சிஸ். வாட் இஸ் வேலன்சி? பொதுவா Na பிளஸ் இதோட வேலன்சி என்னன்னா +1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Cl மைனஸ் இதோட வேலன்சி என்னன்னா -1 அப்படின்னு சொல்லுவோம். O2 மைனஸ்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேலன்சி என்னன்னா -2 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அலுமினியம் +3 அப்படின்னா வேலன்சி என்னன்னா +3 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? பொதுவா நம்ம ஒரு எலிமெண்டோட வேலன்சி அப்படிங்கறது நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஒரு எலிமெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் அதோட வேலன்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். கரெக்டுங்களா? இவ்வளவு நாளா. ஆனா வெர்னர்ங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு 2 விதமான வேலன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து பிரைமரி வேலன்சி, இன்னொன்னு செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்றாரு. பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் ஆட்டமோட சோ கால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, அதுதான் அதோட பிரைமரி வேலன்சி. வெரி சிம்பிள். செகண்டரி வேலன்சிங்கிறது அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் நம்பர், இதுதான் வந்து செகண்டரி வேலன்சி. புரிஞ்சுதுங்களா? சோ சென்ட்ரல் ஆட்டமுக்கு 2 விதமான வேலன்சி இருக்கு, ஒன்னு பிரைமரி வேலன்சி, இன்னொரு செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட், செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்து பிரைமரி வேலன்சி என்னன்னு கண்டுபிடிங்க, செகண்டரி வேலன்சி என்னன்னு கண்டுபிடிங்கன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அப்கோர்ஸ் அது நமக்கு தெரியும் தானே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்க அழகா கால்குலேட் பண்ணிடுவீங்க, கோஆர்டினேஷன் நம்பரும் நீங்க அழகா கால்குலேட் பண்ணிடுவீங்க. சோ தட் உங்களுக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி ஈஸியா சொல்லிட முடியும். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம், அதாவது ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஜென்ரலா அதோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு ஒரு சில டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். சோ வெர்னஸ் தியரியில நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து வேலன்சி பாண்ட் தியரி. வேலன்சி பாண்ட் தியரி VBT அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் we'll move on to crystal field theory. ஓகே, VBT-ல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? Ligand metal bond is covalent bond, ma'am. Okay. Yes, it is. அப்புறம் Bond formed due to the overlap of hybridized orbitals. எஸ், கரெக்ட். சரி, நல்லா படிச்சிருக்கீங்க சுமரேஷ், நல்லா படிச்சிருக்கீங்க. கரெக்டா பாயிண்ட்ஸ் தான் சொல்றாரு. ஓகே, ஸோ வேலன்சி பாண்ட் தியரியை யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரலா என்ன பண்ணலாம்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஹைபிரிடைசேஷன் சொல்ல முடியும். ஹைபிரிடைசேஷன்ல இருந்து ஆப்வியஸ்லி நம்மளோட ஸ்ட்ரக்சர் சொல்லிட முடியும். ஸோ வேலன்சி பாண்ட் தியரியில இருந்து என்னெல்லாம் சொல்லலாம்னு பாருங்க. சென்ட்ரல் ஆட்டமோட
ஹைபிரிடைசேஷன் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆப்வியஸ்லி ஷேப் சொல்ல முடியும். என்னது? ஆக்டாஹெட்ரலா, டெட்ராஹெட்ரலா, ஸ்கொயர் பிளேனாரா, ட்ரைகோனல் பிளேனாரா, அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் ஷேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிரிடைசேஷன் sp3d2 வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஜியாமெட்ரியா இருந்திருக்கும்? octahedral ma'am. வெரி குட். ஆக்டாஹெட்ரல் யாருக்கு நான் சொன்னது? Shanu ma'am. ஷானு. வெரி குட் ஷானு. ஆக்டாஹெட்ரல். dsp2 அப்படின்னு வருதுன்னா Square planar ma'am. வெரி குட். ஸ்கொயர் பிளேனார். sp3 Tetrahedral. டெட்ராஹெட்ரல். எஸ். ஸோ இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷனை வச்சு அதோட ஜியாமெட்ரி என்ன அப்படிங்கறத சொல்லிட முடியும். இது எப்படிதான் சொல்றதுன்னா, இது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல கெமிக்கல் பாண்டிங்லேயே படிச்சுட்டு போலீங்களா, இந்த ஹைபிரிடைசேஷனுக்கு இதுதான் ஷேப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஹைபிரிடைசேஷன்ல இருந்து வேற என்ன சொல்லலாம்னா, அது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இல்ல இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸான்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி சொல்றதுங்கிறத பார்ப்போம். கம்ப்ளீட்டா நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றேன். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸான்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்னதுங்க? sp3d2 எழுதியிருக்கேன். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா? Outer orbital. வெரி குட். இட் இஸ் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். dsp2 எழுதியிருக்கேன் இல்லையா? இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். சரி, இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி ஏன் அது அவுட்டர் ஆர்பிட்டால், ஏன் இன்னர் ஆர்பிட்டால், அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹைபிரிடைசேஷன் வந்து ஜியாமெட்ரி சொல்லிடலாம், அவுட்டர் ஆர்பிட்டால், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம், அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் சொல்ல முடியும். அது பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு சொல்ல முடியும். எப்படி சொல்வீங்க? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்னாவது இருந்ததுன்னா தட் இஸ் பாராமேக்னெட்டிக். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் கூட இல்ல, எல்லாம் பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் அப்படின்னா தட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு பாரா, இன்னொன்னு வந்து டயா. பாராங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், டயாங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இருக்கக்கூடாது. பாராமேக்னெட்டிக்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா வச்சிருக்கீங்களா? மேக்னெட்டிக் மூமெண்ட் மியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? Root of n into n, ma'am. Very good. Root of n into n plus 1. வேற யாராவது ஃபார்முலா மாதிரி இருக்கா? ரூட் ஆஃப் n into n plus இன்னும் என்ன சொல்ல வந்தீங்க? எல்லாருமே வந்தானா? 2 ma'am. சுந்தரேசன், ஷாமு 2 சொல்றாங்க. சுந்தரேசன் 2 ma'am. 2. Root of n into n plus 2 Bohr magneton. It's quite natural. மார்க்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இதே மாதிரி ஃபார்முலா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று படிச்சிருந்துருப்பீங்க. ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது அங்க வந்து 1 பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலி திஸ் இஸ் ரூட் ஆஃப் n into n plus 2 Bohr magneton. என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ மறுபடியும் என்ன பண்ணணுமோ, இதுக்கும் அதே தான் மெத்தட். நம்ம சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது தான் அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே. இது ஒருவேளை வேலன்சி பாண்ட் தியரி தெரியாதவங்களுக்கு இதை நான் பெருசா பேசுற மாதிரி உங்களுக்கு தோணும். இன்னும் பயப்படாதீங்க. எக்ஸாக்டா வேலன்சி பாண்ட் தியரி தான் ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு மாலிகுலா நம்ம போட்டு பார்க்கும்போது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போடும்போது 4வது 5வதுல நீங்களே போட்டுருவீங்க. சரியா?
பொழுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியும். பட் தெரியாதவங்க யாராவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ வேலன்சி பாண்ட் தியரி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட டிராபேக்ஸ் என்னங்கிறத பார்த்து அப்புறம் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ஈஸி. அப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி கலர்டா இருக்கு, ஏன் கலர்டா இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து அதையும் நம்ம சிஎஃப்டி கூடயே சேர்ந்து படிச்சுப்போம். சரிங்களா? இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது ஏதாவது டவுட் இருக்கா? இருந்ததுன்னா ப்ளீஸ் கேளுங்க. இருக்காங்க? No, ma'am. ஓகே, ஷானுக்கு டவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சத்வதிகா உங்களுக்கு டவுட் இருக்கா? No, ma'am. வர்ஷா? ஓகே, வர்ஷா டவுட் இல்ல. ஓகே, அக்ஷயா? டவுட் இல்ல மேம். ஓகே சாமி, சரி. அப்போ டவுட் என்ன கிளாஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாங்களா? எஸ் மேம். ஓகே ஃபைன், கிளாஸ் பார்க்கலாம். பாய் guys, bye, good night. Thank you. Thank you. மேடம் கிளாஸ் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் மேடம். Okay, ma'am. Thank you. ஓகே, Thank you. Good night. Thank you. Thank you. ஓகே பை. Thank you, madam. தேங்க்யூ.